இப்ப நீங்க ஒரு அதெல்லாம் கொஞ்சம் பீச்ல இருக்கீங்க இருக்கட்டும் சரி, நீங்க பொது இடத்துக்கு போகும்போது அந்த சேஃப்டிஸ்லாம் இருக்கா? கொஞ்சம் இப்ப இல்லைன்னு தான் சொல்றான். ம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ம். மாற்றம் பக்கத்துலயே ஏதாவது போலீஸ்க்கு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். ம். பக்கத்துலயே இருக்கணும் அவங்கலாம். ம். போலீஸ்லாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி இருப்பாங்க. அண்ணாமலை ஒரு தான் சாய்ஸ். அவரையும் செயல்பட விட மாட்டாங்க தம்பி. அவரே வந்தாலும் ம். அவருக்கு ஒரு டிசைன் வச்சிருப்பான். மேலிடம் அவருக்கு மேல ம். மக்கள் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. ம். அவர் நாளைக்கு முதலமைச்சராக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பண்ணவே முடியாது. ம். எதுவுமே பண்ண முடியாது அவர். ம். ஏன்னா அவரை தடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்தியாவில் பிஜேபி சூப்பராக இருக்கு. ம். பிஜேபி சூப்பராக பண்ணுறாங்களே. நேற்று கூட அந்த ஒர்க்ஸா ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, ம். ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, முஸ்லீம் ப்ராப்பர்ட்டிஸ். ம். ம். இன்னும் நிறைய சார் அந்த சிஏ சட்டம் 370 ஆர்டிகல் கொண்டு வந்தாங்க. திருப்பி நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று கொண்டு வரேன்றாங்க. ம். சந்தோஷமா இருக்கு. பிஜேபியில் பண்ணுறது அவர் எதுவும் ஒரு 10 பைசா கூட சாப்பிடல. ம். எல்லா அரசியல்வாதி மாதிரி கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கல. ம். சூப்பராக பண்ணுறாரு. ம். அவர் இருக்கிறவங்க அவர் தான் பிரைம் மினிஸ்டராக வரணும். ம். இங்கே பிஜேபி அண்ணாமலைக்கு வாய்ப்பு கொடுத்தா தமிழ்நாடு கண்டிப்பாக உருப்படும். படிச்ச இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இப்போ ஹிந்தி இதெல்லாம் கொண்டு வராங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பா வந்து மும்மொழி குழு கண்டிப்பா வரணும். ஏன்னா இங்கிலீஷ் மீடியத்துல எல்லாத்துலயுமே இருக்கு. பணக்காரங்க வசதி உள்ளவங்க தான் அந்த மாதிரி படிக்கிறாங்களே தவிர ஏழை எளிய மக்கள் வந்து அந்த மாதிரி வந்து படிக்கல. அதனால அந்த மும்மொழி குழு கொண்டு வந்தா நல்லா இருக்கும்.